ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோர்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் 6ன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஹனி சோப் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இந்த கிரேட்டட் சோப், அப்புறம் இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஹனி, அப்புறம் சோப் மோல்ட், அப்புறம் இந்த ஷீட். இது என்ன ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பபுள் ரேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஹனி கோம் அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எந்த எசென்ஷியல் டீ ட்ரீ அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். எசென்ஷியல் ஆயில் இல்லாமல் வந்து சேர்க்கலாம். நான் ஒரு வாட்டி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் ரோஸ் வாட்டர் சேர்க்காதீங்க. கிளிசரின் சேர்க்கலாம், கோகனட் ஆயில் சேர்க்கலாம், விட்டமின் இ கேப்சூல் சேர்க்கலாம், அண்ட் வந்து இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கட்டுமே சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி மெயினான இன்க்ரீடியன்ட் ஆன பீஸ் வேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பீஸ் வேக்ஸ் எப்படி இருக்கும்னு நான் போன வீடியோவில் காட்டினேன். அகெயின் ஒன்ஸ் நான் காட்டுறேன். 30 கிராம் ஆஃப் சோப் சேர்க்குறதுனால நான் 3 to 4 கிராம் அளவுக்கு பீஸ் வேக்ஸ் எடுத்துக்கிறேன். பீஸ் வேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் உங்களுக்கு வந்து அந்த சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் உள்ள அமுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பீஸ் வேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமுங்கிறது அமுங்காது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நம்ம சோப் நம்மளே மேக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. சோப் பேஸ் நம்மளே மேக் பண்ணும்போது இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது குழப்பலன்னு ஆகாது. ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த சோப்பானிஃபிகேஷன் ஆன சோப் பேஸில் அவங்களே ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருந்த பேஸில் நம்ம இந்த லிக்விட் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக குழப்பலன்னு ஆகலாம். அட் த சேம் டைம் முக்கால்வாசி சோப் ஆகாது. நீங்கள் வாங்குகிற பிராண்டை பொறுத்து, பிராண்ட் மீன்ஸ் குவாலிட்டியை பொறுத்து. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பெஸ்ட் இந்த மாதிரி பீஸ் வேக்ஸ் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் குள்ள போகலாம். ஸோ நான் இன்றைக்கி 30 கிராம் ஆஃப் சோப் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு 30 கிராம் ஆஃப் சோப் பேஸ் இங்கே வந்து இருக்குது 4.5. ஸோ 4.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 4.5. ஸோ வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூட அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா 3 கிராம்ஸ் ஆஃப் பீஸ் வேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 கிராம் ஆஃப் பீஸ் வேக்ஸ்னால் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு 3 கிராம்ஸ் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து பீஸ் வேக்ஸை நல்ல பொடியாக இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். ஸோ தெரியுதுங்களா. இது ஏன் நான் ஃபுல்லாக எடுக்கிறேன்னா, இந்த பீஸ் வேக்ஸ் வந்து கிரேட்டட் சோப் கணக்கில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ கிரேட்டட் சோப் கணக்கில் வரும் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக ஒரு 3 கிராம் அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வால்யூம் வந்து ரொம்ப ஏர் பார்ட்டிகல்ஸ் இல்லாத அளவுக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1/2 ஸ்பூனை நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹனி எடுத்துக்கிறேன். ஸோ ஹனி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், விச் இஸ் 5 ml. அதே மாதிரி பீஸ் வேக்ஸ் நான் வந்து டேபிள் ஸ்பூன்னு சொல்லிவிட்டேன். டேபிள் ஸ்பூன் இல்லாது 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா. ஸோ சோப்பு மட்டும்தான் டேபிள் ஸ்பூன் கணக்கு, மிச்சம் நான் எது போட்டாலுமே அது டீஸ்பூன் கணக்கு தான். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஹனி சோப் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது ரொம்ப ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து எசென்ஷியல் ஆயில். ஸோ எசென்ஷியல் ஆயில் 30 கிராமுக்கு 5 to 7 ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைக்கா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி கிளிசரின் வந்து ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இது நான் என்னோடய சோப் பேஸே ஒரு கிளிசரின் சோப் பேஸ் தான். ஆனாலும் நான் வந்து கிளிசரின் லைட்டாக ஆட் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு அந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஹனி வந்து அதுக்கிட்ட வந்து இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா, இதை ஆட் பண்ண போகிறது கிடையாது. வந்து ஆட் பண்ணல. இந்த எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறதுக்கான காரணம், ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்மெல்லுக்காகவே இந்த எசென்ஷியல் ஆயில் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஃபேவரட் ஆகும் எசென்ஷியல் ஆயில். பட் இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கோகோனட் ஆயில், விட்டமின் இ கேப்சூல் கூட சேர்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது நமக்கு. என்னென்னா, இந்த பபுள் ரேப்பரை இதில் நம்ம செட் பண்ணணும்.
வை பிகாஸ் நம்ம வந்து போர் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ நான் இதோடைய மெஷர்மெண்ட்டுக்கு இதை கட் பண்ணிவிட்டு வரேன். இதை செட் பண்ணுற கேப்பில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறையா பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் மேக் பண்ண சோப்பு தான் எனக்கு அனுப்புகிறீங்க. ஓகே, பட் இதுக்கு அடுத்ததுலேருந்து நீங்கள் வந்து நான் அந்த கிளாஸில் அப்லோட் பண்ணிக்கிற சோப் தயவு செஞ்சு அனுப்புங்க. அப்போ தான் எனக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பண்ண சோப் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்க, எனக்கு புரியுது. பட் ஸ்டில் அதை நம்மளால் கிளாஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இனிமேல் வந்து நீங்கள் வர கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்க சோப் கொஞ்சம் மேக் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியலனாலும் நீங்கள் ஒரு மேக்கிங் வீடியோவாக அனுப்பிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேக்கிங் வீடியோனால் நான் சீக்கிரம் பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு டக்குன்னு பார்த்து சொல்லிடுவேன். ஸோ வச்சுட்டு இதை நம்ம வந்து அழகாக மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வச்சு ஒரு 1 செகண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே இது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பீஸ்வாக்ஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமே மெல்ட் ஆயிரும். ஸோ ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் இந்த பீஸ்வாக்ஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹனி கலருக்கே இந்த பீஸ்வாக்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால இது ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. சேம் ஹனி சோப்புக்கு அந்த கலர்ஸே நம்ம சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி பபிள் ராப்பர் வந்து மேலே போடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடணும், இப்போவே போட்டுறாதீங்க, இது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால். ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த பபிள் ராப்பரை வந்து பொறுமையாக ப்ளேஸ் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த அச்சு வந்து உள்ளே விழுகணும், அதுதான் நம்மளோட குறிக்கோள். ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ ஒரு 6 to 7 ஹார்ஸ்க்கு அப்புறமேட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பீல் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ ஹனி உங்களோட குவான்டிட்டி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது ஒரு லிக்விட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கரெக்டான எம்எல், ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் 5 ml or 4 ml கூட ஆட் பண்ணுங்கள். சில ஹனி ரொம்ப மாய்ஸ்சராக இருந்துச்சுன்னா 4 ml ஆட் பண்ணுங்கள். 4 ml 5 ml இல்லாட்டா 4 ml கூட போதும், ஓகேங்களா? ரொம்ப மாய்ஸ்சராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மேபி கொலன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 4 ml கூட ஆட் பண்ணுங்கள். அந்த லிக்விடோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நான் சொல்கிறேன். 15 mlனா இன்னும் கொஞ்சம் கம்மியாக 2.5 or 1.5 அப்படி ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் நல்லா செட் ஆனோன்னா அந்த ஷேப் பாருங்கள், அந்த ஹனிகோம் ஷேப்லேயே இருக்கு. கலருமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நுரையுமே உங்களுக்கு வந்து நல்லா வரும். ஸோ ஸ்மெல் வைஸுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹனி சோப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வீடியோவாகவோ இல்லை இதுவாகவோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.